வபரகாத்துஹு. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தராவீஹ் தொழுகையில் 26வது ஜுஸ்வில் முக்கால் ஜுஸ்வு நாம் ஓதி கேட்டு நிறைவு செய்திருக்கிறோம். இதுபோன்று நம்முடைய வாழ்நாளில் குர்ஆனை அதிகம் ஓதி அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ரமதான் மாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்து நேற்றைய 20வது பிறை வரைக்கும் நோன்பில் சம்பந்தப்பட்ட நோன்பின் சட்டங்களை நாம் பார்த்து வந்தோம். தற்போது ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் முழுவதிலும் ஜக்காத் என்கின்ற நம்முடைய 5 கடமைகளில் ஒன்றான அவசியம் நாம் ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டிய ஜக்காத் என்கின்ற தர்மத்தை பற்றி, கடமையான தர்மத்தை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் கேட்க இருக்கின்றோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜக்காத் 2025. 2025ஆம் வருடம் நாம் கொடுக்க வேண்டிய ஜக்காத். முதல்ல ஜக்காத்னா என்னங்கிறத நம்ம விளங்கிக்கணும். என்னன்னா, மார்க்க சட்ட வல்லுநர்கள் குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்திலிருந்து நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நல்லா விளங்கணும். என்னன்னா, உங்களுடைய ரிஸ்க்ல, உங்களுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத் ஏற்படணும்னா நீங்க இந்த கடமையான ஜக்காத்தை, தர்மத்தை நீங்க கொடுத்துடணும். பரக்கத்தினுடைய அடையாளம் தான் ஜக்காத். 2வது, உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறது. என்ன? கஞ்சத்தனத்தை விட்டு நீக்குகிறது. கஞ்சத்தனத்தை விட்டு நீக்கி உள்ளத்தை கொடைவல்லலாக ஆக்குகிறது. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தயால மனப்பான்மையை இந்த ஜக்காத் ஏற்படுத்தி தருகிறது. 3வது, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்தி தருகிறது. பரக்கத்து 1, 2வது உள்ளத்தை சுத்தப்படுத்துவது, 3வது வளர்ச்சி. இந்த 3ம் ஜக்காத்தில் இருப்பதால் தான் அல்லாஹ் தஆலா தொழுகையை எந்தெந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ் சொல்கிறானோ அந்தந்த இடத்திலெல்லாம் ஜக்காத்தை கிட்டத்தட்ட 82 இடங்களில் தொழுகையோடு சேர்த்து, தொழுகை எப்படி உங்களுக்கு கடமையோ அதுபோல ஜக்காத்தும் உங்களுக்கு கடமை என்பதை உணர்த்தி அல்லாஹ் தஆலா வசனங்களை இறக்கி அருள் இருக்கிறார். இந்த ஜக்காத் என்கின்ற கடமையான தர்மம், நம்ம சொல்றது கடமையான தர்மம், உபரியான தர்மம் இல்லை. எப்பவுமே நம்ம பாக்கெட்ல உள்ளதை நமக்கு முடிந்த அளவு நம்மால் மனமும் வந்து நம்ம கொடுத்துட்டு போவோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம உபரியாக செய்யக்கூடிய தர்மங்கள். இப்போ நம்ம சொல்றது, இந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த 2.5% நீங்க அதிலிருந்து ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு உண்டான கடமையான தர்மத்தை பற்றி தான் இப்ப நம்ம பேசுறோம். இந்த கடமையான தர்மம் எப்போது கடமையாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஜக்காத் என்கின்ற இந்த கடமையான தர்மம் நமக்கு கடமையாக்கப்பட்டது. இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிற போது தெளிவான முறையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதிலும் குறிப்பாக சஹாபாக்கள்ல நிறைய பேர் வசதி படைத்தவங்களாக இருந்தார். அந்த சஹாபாக்களுக்கு புரியும் விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். இழிவை விட்டும் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். கேவலத்தை விட்டும் உங்களுடைய குடும்பத்தினரை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். ஜக்காத் என்கின்ற கடமையான தர்மத்தை நீங்கள் ஒவ்வொரு வருடமும் கொடுத்து விட வேண்டும். அது என்ன ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணுமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம். வாழ்நாளில் ஒரு தடவை கொடுத்துட்டா போதுமே. நம்மள சில பேர் இடதுசாரிகள் சொல்வது போல
வாழ்நாளில் ஒரு தடவை கொடுத்துட்டா போதுமே, அது வாழ்நாள் முழுவதுக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்த மாதிரி ஆயிருமே. அப்படி அல்ல. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் வாழ்நாளில் ஒரு தடவை சம்பாதிச்சுட்டு விட்டுறீங்களா? ஒவ்வொரு நாளுமே நீங்கள் சம்பாதிக்கிறீங்கள. ஒரு வீடு வாங்கினா இன்னொரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கள. ஒரு கார் வாங்கணும்னா இன்னொரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கள. ஒரு புள்ள பெற்றா இன்னொரு புள்ள பெற்றுக்கலாமே அப்படின்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? ஒரு நகை வாங்கினா இன்னொரு நகை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? அப்போ ஜக்காத்தை மட்டும் நான் ஏழைக்கு ஒரு தடவை தான் கொடுப்பேன் என்னுடைய வாழ்நாளில் அப்படின்னா அது எப்படி? ஏழைகள் அந்த ஒரு வருடத்தோடையே அவங்க எல்லாருமே பணக்காரங்களும் ஆயிடுவாங்களா? ஏழைகள் கியாமத்து நாள் வரைக்கும் கொண்டு தான் இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு சிலருக்கு அந்த ரிஸ்க் என்கின்ற செல்வத்தை கொடுத்து வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் அவங்க மேலே ரஹ்மத் செஞ்சிருக்கான்னு அர்த்தம். அல்லாஹ் அவங்க மூலமா ஏழைகளுக்கு உதவி செய்ய போறான், உதவி செய்யறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கொடுத்து வச்சிருக்கான்னு அர்த்தம். அதுதான் அதனுடைய அர்த்தமே தவிர வாழ்நாளில் ஒரு தடவை கொடுத்தா ஜக்காத் என்கின்ற தர்மத்தை கொடுத்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நாம் புரிந்து விடக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா தெளிவாகவே நமக்கு சொல்லி காட்டி விட்டான். குது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹிம். 11வது ஜுஸ்விலே 3வது பக்கத்தில் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார். நீங்க கொடுக்க தான் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஹராம் என்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் சுத்தமாகி உங்களுடைய பொருள் சுத்தமாக உங்களிடத்தில் ஆகின்றது. இல்லை என்றால் ஏழைகளுக்கான அந்த ஒரு பங்கு உங்களுடைய சொத்தில் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். எப்போ நீங்க கொடுக்குறீங்களோ அப்பதான் அது சுத்தமாகும். நீங்க கொடுக்காத வரைக்கும் அது சுத்தமாகாது என்ற விஷயத்தை உணர்த்தும் விதமாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்லி காட்டிவிட்டார். அதன் பிறகு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், இந்த ஜக்காத் என்கின்ற தர்மத்தை யாராவது கொடுக்கணும்னு வரக்கூடிய அந்த நேரத்தில் சில தந்திரங்கள் எல்லாம் செஞ்சு அந்த ஜக்காத்து கொடுப்பதிலிருந்து தடுத்துக் கொள்வதற்கு முயற்சித்தால் அது கூடுமா? அதாவது ஜனவரி 1, 2025 இவர் இந்த நேரத்தில் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. இவர் என்ன செய்கிறாரு? நம்மள்கிட்ட அந்த ஜக்காத்துக்கு உண்டான அந்த அளவு நம்மள்கிட்ட இருந்தால் தானே நம்ம மேலே ஜக்காத்து கடமையாகும். இவர் என்ன செஞ்சிடறாரு? 2024 டிசம்பர் 1ஆம் தேதியே அந்த சொத்தை அப்படியே கை மாற்றி விட்டுறாரு. எப்படி கை மாற்றி விடுறாரு? வேற யாருக்கும் கொடுத்துட்டா அதை தூக்கிட்டு போயிடுவானுங்கள்ன்ட்டு அவருடைய பொண்டாட்டிக்கே அந்த பேரை மாற்றி வச்சு என் பொண்டாட்டிக்கு இது சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டுறாரு. இப்போ இவருக்கு கடமை இல்லை. சரி, அவர் பொண்டாட்டிக்கு கடமையா? இப்போதான் அவர் கடமையாக்கி விட்டாரு. இனிமே அவங்க கொடுக்கணும்னு சொன்னால் 2025 டிசம்பர் 1 வரும்போது தான் அவங்க கொடுக்கணும் இல்லையா? 2024 டிசம்பர் 1 தானே பொண்டாட்டிக்குன்னு மாற்றி விட்டாரு. இப்போ இவர் மேலேயும் கடமை இல்லை, அவர் பொண்டாட்டி மேலேயும் கடமை இல்லை. அப்போ கடமையை தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி சில தந்திரங்கள்லாம் இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஏன்? காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவில் சொல்லி காட்டுகிறான், இப்படி யாராவது தந்திரம் செய்து ஜக்காத்து கொடுப்பதிலிருந்து தன்னை தவிர்த்துக் கொள்வதற்கு நினைத்து இப்படி ஒரு முயற்சியை செய்தால் நாளைக்கு மறுமையில் வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم என்ற வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டி கொண்டு வருகிறான். இந்த தங்கத்தையும் வெள்ளியையும் இந்த பொருளாதாரத்தையும் ஏழைகளுக்கு கொடுக்காம நீங்க சேமிச்சு வச்சு உங்களுக்கே நீங்க ஆக்கிக் கொள்வதற்கு நீங்க முயற்சிக்கிறீங்களா? நாளை மறுமையில் அந்த நீங்க எதை சேர்த்து வச்சீங்களோ அந்த பொருளாதாரத்தையே உங்களுக்கு நெருப்பு வளையமாக ஆக்கி நெருப்பு கத்திரிகளாக ஆக்கி உங்களுக்கு சூடு போடப்படும். யௌம யுஹ்மா அலைஹா ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும். விலா எலும்புகளிலும் முதுகு புறத்திலும் உடலினுடைய முன்பகுதியிலும் சூடு போடப்படும். சூடு போடப்பட்டு ஹாதா மா கனஸ்தும், இதுதானே நீ சேமிச்சு வச்ச, சேஃப்டி பண்ணி வச்ச,
ஹாதா மா கனஸ்தும் ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன், நீ சேஃப்டி பண்ணி வச்சத நீனே இப்ப சுவைச்சிக்க அப்படின்னு சொல்லி சூடு போடப்படும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவில இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார். அதனால கடமையானவர்கள் ஜக்காத்து கொடுக்க கடமையானவர்கள் கட்டாயமாக அதை தவிர்த்துக் கொள்வதற்கு எந்தவித தந்திரத்தையும் அவர்கள் செய்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவாக நமக்கு சொல்லி காட்டிவிட்டார். இது சொல்லி காட்டிவிட்டு கடைசியாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஜக்காத்தை ஒரு மனிதர் கொடுப்பதை விட்டும் அவர் தன்னை தவிர்த்துக் கொள்கிறார் என்பது மட்டும் அல்லாம, ஜக்காத்து எனக்கு கடமையே இல்லை அப்படின்னு ஒரு வசதி படைத்த ஒரு மனிதர் சொல்றாருன்னு சொன்னா, அவர் அப்படி சொல்வது கூடுமா? அப்படி அவர் சொன்னால் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் நீங்கி போய்விடும். அப்படி உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் என்ன செஞ்சிடும்? நீங்கிவிடும். அதனால தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க ஆட்சி பொறுப்பிற்கு வருகிற போது மக்கள்ல எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தொழுகை தான் ஒவ்வொரு நாளும் ஐவேளை கட்டாயமாக தொழ வேண்டும், ஜக்காத் என்பது வாழ்நாளில் ஒரு முறை கொடுத்தால் போதுமானது அப்படின்ற சட்டங்கள் ஊர் முழுக்க பரவி சில வசதி படைத்த பணக்காரர்கள்லாம் ஜக்காத்தை கொடுக்காம தவிர்த்து கொண்டாங்க. இது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இந்த விஷயம் வந்த உடனே போருக்கான அந்த அறிவிப்பை செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து நின்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, இதுக்கெல்லாமா போய் நீங்க போர் தொடுப்பீங்க? இதுக்கெல்லாமா போர் தொடுப்பீங்க? இது ஒரு சாதாரணமான விஷயமாச்சே அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா எப்பவுமே கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள். ஆனா அவங்க இந்த இடத்துல நளினமா நடந்துக்கிட்டாங்க. எப்போதுமே நளினமா நடந்து கொள்ளக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அப்ப சொன்னாங்க, இதுக்கு நான் போர் தொடுக்கலன்னா வேற எதற்கு நான் போர் தொடுப்பது? அல்லாஹ் குர்ஆன்ல வஅகாமுஸ் ஸலாத்த வஆத்தவுஸ் ஸகாத்த அப்படின்னு அல்லாஹ் தஆலா தொழுகையை எப்படி கடமை என்று சொல்கிறானோ அதுபோலத்தான் ஜக்காத்தும் கடமை என்று நமக்கு சொல்லி காட்டுகிறான். எப்படி ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுவது நமக்கு கட்டாய கடமையோ அதுபோல ஜக்காத்தும் ஒவ்வொரு வருடமும் நாம் கொடுப்பது கட்டாய கடமை என்பதை உணர்த்தும் விதமாக 82 இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிற போது, தொழுகை வேறு ஜக்காத்து வேறு என்று சொல்லக்கூடியவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன். இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவனிடம் கண்டிப்பாக நாம் போர் தொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம். அதனால் இவர்களை எதிர்த்து நான் போரிடுவேன் என்று சொல்லி போர் முழக்கத்தை அன்று அறிவித்தார்கள். அந்த போரினில் வெற்றி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா கூட்டத்தினருக்கு கிடைத்தது. அன்று முதல் இன்று வரை, இனி கியாமத் நாள் வரை ஜக்காத் என்பது கட்டாயமாக கொடுக்கப்படக்கூடிய கடமையான தர்மமாக இருக்கிறது. அதில் பணக்காரர்களான வசதி படைத்தவர்களான அந்த ஜக்காத்திற்குண்டான அந்த அளவை தங்களுடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கியவர்கள் கொண்டால் கட்டாயமாக அவர்கள் ஏழைகளுக்கு அதிலிருந்து 2.5% அவர்கள் கொடுக்க வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது என்ற சட்டத்தை அன்று அவர்கள் பதிவேட்டில் எழுதினார்கள். அதனால் இன்று முளைத்த காளான்கள் எல்லாம் ஒரு வருடம் மட்டும் வாழ்நாளில் ஒரு தடவை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்றது நம்ம சொல்வதை நமக்கு ஈஸியாக நினைத்து கொண்டு நமக்கு சாதகமாக நினைத்து கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த உலகத்திலேயே நரகத்தினுடைய நெருப்புக்கு சமமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, எந்த ஒரு மனிதரினுடைய சொத்து சுகத்தையும் சதக்கா தர்மம் என்பது அது குறைத்து விடாது, அது வளர்ச்சி அடையத்தான் செய்யும் என்று சொன்னார்கள். எனவே அந்த வகையில நம்முடைய வாழ்நாளில அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொருளாதார செல்வங்களை கடமையான தர்மத்தை அதில் நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் உபரியான தர்மத்தையும் அதிகமாக செய்வதற்குண்டான தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.